ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னிரு திருமுறைகள். 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர் திருவாசகம், 9 திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர், 10 திருமூலர் திருமந்திரம், 11 திரு ஆலவாய் உடையார் முதலிய 12 பேர் தோத்திர பாடல்கள். இதில் காரைக்கால் அம்மையாரும் இருக்காங்க. 12 சேக்கிலார் பெரிய புராணம். இதுதான் 12 திருமுறைகள். இன்னைக்கு 1, 2, 3 திருஞான சம்பந்தர் எழுதியது தேவார பாடல்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாடல். தோடுடைய செவியன் விடையேறி தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்து அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய எம்மான் இவனன்றோ. இதனுடைய விளக்கம், தோடுடைய செவியன். தோடுடைய செவியன்னா காதுகளில் தோடை அணிந்த செவியன் ஒருவன் விடையேறி, விடைனா எருமை மாடு, எருமை மாட்டில் ஏறி ஒரு தூ வெண்மதி, தூய்மையான வெண்மையான மதி, மதி என்றால் சந்திரன், சந்திரனை சூடிய காடுடைய சுடலை பொடி பூசி. சிவனுக்கு காட்டில் இருக்கிற, அதாவது சிவன் சுடுகாட்டில் இருக்கும் ஒருவனாக இருப்பதால் அது அங்கே உள்ள சாம்பலை பூசிய என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான். ஏடுடைய மலரான்னா தாமரை மலர் மீது வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா ஒரு காலத்தில் அருள் செய்ய வேண்டி தவம் செய்து அவருக்கு அருள் செய்தவர் எம்மான் இவனன்றோ. இதுதான் அர்த்தம். அதாவது அக்காலத்தில் திருஞான சம்பந்தர் அவருடைய அப்பா அவர்கள் 3 வயசு அவர் திருஞான சம்பந்தர் இருக்கும்போது அவரை கோவிலுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தப்போ, ஸ்நானம் பண்ணுறதுக்காண்டி அவள் அப்பா குளத்தில் இறங்கிட்டார். குழந்தைய கரையில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு பசி வந்தது. அதாவது திருஞான சம்பந்தருக்கு பசி வந்து அழுது கொண்டே இருந்தார். அப்பொழுது சிவனே எருமை மாடு வாகனத்தில் வந்து, சிவனும் பார்வதியும் வந்து திருஞான சம்பந்தருக்கு பார்வதியே பால் கொடுத்து அந்த பால் அவருடைய வாய் ஓரத்தில் ஒட்டியிருந்தது. திருஞான சம்பந்தருடைய தந்தை குளித்து வெளியில் வரும்பொழுது அதை கண்டு இது என்ன பால் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டு இருக்க, அப்பொழுது அவர் பாடிய முதல் பாடலே இந்த தோடுடைய செவியன். பார்வதி தேவியே பால் கொடுத்ததால் திருஞான சம்பந்தருக்கு ஞானம் பெற்றதால், திருஞானம் கிடைச்சதால் இது அவருக்கு திருஞான சம்பந்தன் என்றே பெயர் கிடைத்தது. இன்னைக்கு இந்த பாடல்களை பற்றி பேசுகிறோம். நாளைக்கு வேறு அடுத்த தேவார பாடல்களை பற்றி நாளைக்கு பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்னைக்கு நாங்கள் சொன்ன விளக்கம் தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிந்து கொள்கிறோம்.